ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டூட்டோரியல்ஸில் டுடே நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் ஷீட்டோட கவுண்ட் இஃப் எஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கூகுள் ஷீட்டோட கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் 2 இருந்ததுன்னா நம்ம கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாடல் 1லேயே ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 3 அப்படின்னு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மாடல் 1ல் ஜென்ரேஷன் 1 எத்தனை சேலாக இருக்குது, ஜென்ரேஷன் 2 எத்தனை சேலாக இருக்குது, ஜென்ரேஷன் 3 எத்தனை சேலாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்படிங்கிறப்போ நம்ம அதை கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம கூகுள் ஷீட் வீடியோஸை உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். கூகுள் ஷீட் வீடியோஸ் தேவைப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் டேட்டா எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிறேன். ஜென்ரேஷன் போட்டுக்கிறேன். இப்போ மாடல் 1க்கு நேராக ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன். இப்போ இதை நான் கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா இங்கே மாடல்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்ததான் ஜெனரேஷன் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கவுண்ட் ஃபங்க்ஷன், கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ மாடலோட நேமில் மாடல் 1ங்கிறது மட்டும் தான் எனக்கு வேணும். மாடல் 1ல் எத்தனை ஜெனரேஷன் சேல் ஆயிருக்குன்னு, ஸோ மாடல் 1ங்கிறத மட்டும் இது பண்ணிக்கிறேன். 3 காலம் கொடுத்துக்கிறேன். மொத்தம் 3 ஜெனரேஷன் இருக்குது. 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ 3 ஜெனரேஷன் கொடுத்தாச்சு. இப்போ கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். ஓப்பன் பேரண்டிசிஸ். ஃபர்ஸ்ட் இந்த B2லேருந்து B18 வரை, சாரி B19 வரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடலில் கமா கொடுத்துட்டு 1ன்னு இருந்தால் மறுபடியும் ஒரு கமா கொடுத்துட்டு இந்த ஜென்ரேஷன்லேருந்து 1ன்னுங்கிறத மட்டும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சாரி, செலக்ட் ஆகலை. இந்த ஜென்ரேஷனில் 1ங்கிறத மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி சொல்லு, க்ளோஸ் பேரண்டிசிஸ் கொடுக்குறேன். கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. இப்போ 4 வந்துருச்சு. ஆட்டோ ஃபில் ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஒரு ரோவை விட்டுட்டு பண்ணோம். அடுத்ததான் நம்ம B3லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம இங்கே B2ன்னு மட்டும் கொடுத்தா போதும். இது அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். B2ன்னு C2ன்னு கொடுத்துட்டா போதும். அதே மாதிரி இங்கே 19 கொடுத்தா போதும். 20 இருக்கும், இதில் C20ன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு அது ஒர்க்காகல, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் எஸ், கவுண்ட் இஃப் எஸ் மாடல் கம்மா மாடல் 1ன்னு இருந்தால் கம்மா ஜெனரேஷனில் கம்மா 2ன்னு இருந்தால் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். க்ளோஸ் பேரண்டிசிஸ் என்டர். 3 வந்துருச்சு. அதே மாதிரி அடுத்தது பண்ணிடலாம். ஈக்குவல் டு மாடல் 1ன்னு இருந்தது, சரி, கவுண்ட் இஃப் எஸ் ஓப்பன் பேரண்டிசிஸ், இதில் மாடல் 2ல் கமா மாடல் 1ல் கமா ஜெனரேஷன் 1, 2, 3ல் கமா 3ன்னு இருந்தால் நம்மளுக்கு சொல்லிடுச்சு. இப்போ 4, 3, 2 பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் 1 அதே சேம் கவுண்ட் தான் வந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு கூகுள் ஷீட்டோட கவுண்ட் ஃபங்க்ஷனில் மொத்தம் எத்தனை டைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, 1 கவுண்ட்டு, 2வது கவுண்ட் ஏ, 3வது கவுண்ட் பிளாங்க், 4வது கவுண்ட் இஃப், 5வது கவுண்ட் இஃப் எஸ்,
ஸோ இந்த 5க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா கவுண்ட் வந்து நம்மளுக்கு ஒன்லி நம்பர்ஸை தான் கவுண்ட் பண்ணும். கவுண்ட் ஏ வந்து நம்பர்ஸ் ப்ளஸ் டெக்ஸ்டையும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணும். கவுண்ட் பிளாங்க் வந்து ஒன்லி பிளாங்க் செல்ஸை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். கவுண்ட் இஃப் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் கொடுத்து இந்த வேல்யூ மட்டும் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும்னா கவுண்ட் இஃப் யூஸ் பண்ணலாம். கவுண்ட் இஃப் எஸ்னா 2 நம்ம அதில் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கவுண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸையும் கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். தேங்க்யூ.